நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது முன்னாள் தமிழக முதல்வர் காமராசர் ஐயா அவர்களின் வரலாற்றை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். காமராசர் ஆகிய நான் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மைக்கும் மகனாக பிறந்தேன். எனது தந்தையார் எனக்கு இட்ட பெயர் காமாட்சி என்பதாகும். எனது தாயார் என்னை அன்புடன் ராஜா என்று அழைப்பார். நாளடைவில் எனது பெயர் காமராசர் ஆனது. சிறு வயதில் நான் தொடக்க கல்வியை எனது ஊரில் உள்ள சத்திரிய வித்யாசாலா என்ற பள்ளியில் பயின்றேன். எனது தந்தையை இழக்க நேரிட்டதால் வறுமையினால் எனது படிப்பையும் என்னால் தொடர முடியவில்லை. எனது மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தபோது பல அரசியல் தலைவர்கள் உரையாற்றுவதை கண்டு எனக்குரிய போராட்ட குணத்தால் 1920இல் காங்கிரஸ் கட்சியில் என்னை இணைத்து எனது வாழ்க்கை முழுமையும் மக்களுக்காக அர்ப்பணித்தேன். காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமாகிய திரு சத்தியமூர்த்தி அவர்களை எனது அரசியல் குருவாக எடுத்துக்கொண்டேன். ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்றேன். 1954இல் மக்களின் பேராதரவோடு காமராசராகிய நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானேன். ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டங்களை உருவாக்கினேன். குலக்கல்வி திட்டத்தை முற்றிலும் ஒழித்தேன். 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தேன். 1000க்கும் மேற்பட்ட கிராமப்புற சிறிய பள்ளிகளுக்கு நானே சென்று திறந்து வைத்தேன். தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை தொழில்துறையில் ஏற்படுத்த நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்களை உருவாக்கி தந்து அணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்கினேன். கர்ம வீரர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி, கல்விக்கண் திறந்த காமராசர், கிங் மேக்கர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி என்னுடைய 72வது வயதில் காலனிடம் சென்று சேர்ந்தேன். காமராசராகிய நான் 1976இல் ஐயா அவர்களின் மகத்தான சேவை தியாகத்தை பாராட்டி இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. வரலாற்றை படிக்காமல் வரலாறு படைத்தவர் நம் பெருந்தலைவர். எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற ஐயாவின் நாமம் வாழ்க்கை அவர்தம் வரலாறு ஆண்டுகள் பல கடந்தாலும் பல தலைமுறைகள் போற்றி நிற்கும் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராசரை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம். அவரின் வழி நடப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இதுபோன்ற மேலும் பல காணொளிகளை காண என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.